வணக்கம் நண்பர்களே. காலையில எழுந்த உடனே நீங்க முதல்ல என்ன செய்கிறீர்கள்? டீ குடிக்கிறீர்களா? காஃபி குடிக்கிறீர்களா? இல்லைன்னா நேரா காலை உணவை சாப்பிட்றீங்களா? ஆனா உலகம் முழுவதுமே பல மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு எளிய பழக்கம் இருக்குது. அதாவது அது வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிற பழக்கம் தாங்க. தண்ணீருங்கிறது வெறும் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பானம் மட்டும் கிடையவே கிடையாது. அது நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்களுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய அற்புதமான இயற்கை மருந்துங்க. நமது உடல்ல சுமார் 55 முதல் 70% வரை தண்ணீர் தாங்க இருக்குது. நம்ம இரவு முழுக்க 6லிருந்து 8 மணி நேரம் தூங்கும்போது நம்ம எந்த ஒரு தண்ணியுமே நம்ம குடிக்கிறதே இல்லை. அப்படி நம்ம தண்ணி குடிக்காம தூங்கிட்டு காலைல எந்திரிச்ச உடனே நம்ம உடல்ல வந்து சிறிதளவு அந்த நீர்ச்சத்து பற்றாக்குறை வந்து ஏற்பட்டிருக்கும். அதை ஈடுகட்டுறதுக்கு தான் காலையில எழுந்த உடனே தண்ணீர் குடிக்க சொல்றோம். காலையில தண்ணீர் குடிக்கிறதுனால உடலுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆனா எல்லாரும் என்ன பண்றீங்க, பெட் காஃபி, டீ இந்த மாதிரி குடிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம காலையில எடுக்கிற அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப நம்ம உடலுக்கு முக்கியம். இன்னைக்கு வீடியோல வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நன்மைகளையும் தான் பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும், எந்த டைம்ல குடிக்கணும் அது ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா அப்பதான் அதனுடைய முழுமையான பலன்களை நம்மளால பெற முடியும். யாரெல்லாம் தண்ணி குடிக்கும் போது கவனமா இருக்கணும், யாரெல்லாம் அதிகமா தண்ணி வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். மக்கள் செய்யக்கூடிய சில தவறுகளையும் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். தண்ணி ஏன் ரொம்பவுமே அவசியம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நமது உடல்ல சுமார் 50லேருந்து 70% வரைக்கும் தண்ணீர் இருக்குது. இந்த தண்ணி இல்லைன்னா செல்கள் வந்து சரியாக இயங்காது. உடல் வெப்பநிலை கட்டுப்பாட்டில் இருக்கவே இருக்காது. இரத்த ஓட்டம் வந்து பாதிக்கப்படும். இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டால் என்னாகும், கை கால்களில் வந்து வலி எடுக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து சிறுநீரகங்களுடைய கழிவுகளை வெளியேற்றுறதுல ரொம்பவுமே சிரமம் ஏற்படும். மூளையுடைய செயல்பாடு பாதிக்கப்படலாம். ஸோ அதனால தான் தண்ணீருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தூங்கிட்டு நம்ம எந்திரிக்கும் போது சற்று நீர் பற்றாக்குறை ஏற்பட தான் இருக்கும். அப்படி இருக்கிற நிலையில கண்டிப்பா நம்ம எல்லாருமே காலைல எந்திரிச்சோன்னா தண்ணீரை தான் குடிக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நன்மைகளையும் இப்ப பார்க்கலாம். அதுல முதலாவது மாற்றம், இரவு முழுவதும் ஏற்பட்ட நீர் இழப்பை சரி செய்யறதுக்கு இது உதவியா இருக்குது. நம்ம தூங்கும் நேரத்துல உடல் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே தான் இருக்கும். மூச்சு விடுகிறோம், வியர்க்குது, உடல் செல்கள் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். இதனால உடல்ல இருந்த தண்ணீருடைய ஒரு பகுதி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் காலையில எழுந்த உடனே தண்ணீர் குடிப்பது ரொம்ப ரொம்ப உடலுக்கு முக்கியம். இது நீர்ச்சத்தை மீண்டும் வழங்கும். நீர்ச்சத்தை வந்து பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். நீர்ச்சத்து குறைவாக இருந்துச்சுன்னா உடல் சோர்வு, உடல் நடுக்கம், சில பல பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ உடலை புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமும் வச்சுக்கிறோம்னா காலையில எழுந்த உடனே தண்ணீர் குடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, மூளையுடைய செயல்பாடை மேம்படுத்துறதுக்கு தண்ணி ரொம்பவே அவசியம்ங்க. மூளையுடைய பெரும் பகுதி என்னன்னா தண்ணியால தான் ஆகும். உடல்ல நீர்ச்சத்து குறைஞ்சிச்சுன்னா கவனம் குறைதல் ஏற்படும், சோர்வு ஏற்படும், தலைவலி. நிறைய பேருக்கு தலைவலி பிரச்சனை ஏற்படும். அவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியாது. ஏன்னா அவங்க உடல்ல நீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் தலைவலி ஏற்படும். நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். அதனால காலையில போதுமான தண்ணி குடிக்கிறது உங்களுடைய மூளையை சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு இது உதவியா இருக்குது. அடுத்த மூன்றாவது நன்மை என்னன்னா, செரிமான அமைப்புக்கு தண்ணீர் வந்து உதவியா இருக்குதுங்க. வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறதுனால குடலுடைய இயக்கம் தூண்டப்படுது. இதனால சாப்பிட்ட அந்த உணவுகள் எல்லாமே சீராக செரிமானம் நடைபெறதுக்கு பயன்படுது. உணவு எளிதில் வந்து நகர்றதுக்கு உதவியா இருக்கும். குடலுடைய இயக்கத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். இதனால மலச்சிக்கலும் சரியாகும். அடுத்து நான்காவதா பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது. பலரும் காலையில ரொம்பவுமே
பாத்ரூம்ல உட்காந்து அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. முக்கியமா வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை போட்டு அவங்கள பாடாப்படுத்தும். ஸோ வெளியிலயும் சொல்ல முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே காலையில எழுந்த உடனே 1 கிளாஸ் இல்லைன்னா 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய குடல் வந்து இயக்கத்த அத தூண்டி மலத்த மென்மையாக்கி வெளியில தள்றதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. ஸோ நீங்க அந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். தண்ணி வந்து அதிகமா குடிக்கிறதுனால உங்களுடைய செரிமான மண்டலமும் சிறப்பா இயங்க ஆரம்பிக்கும். அது கூடவே நீங்க நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளையும் நீங்க தேர்ந்தெடுத்து உடற்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 5வது நன்மை, சிறுநீரக செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. சிறுநீரகத்தோடைய முக்கிய பணிவே என்னன்னா, கழிவு பொருட்களை வெளியேற்றுறது தான். கழிவு பொருட்களை வடிகட்டி வெளியேற்றுறது தான். ஸோ அதை வந்து செயல்பட வைக்கிறதுக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். போதுமான தண்ணீர் குடிச்சாதான் சிறுநீர் அளவு அதை அதிகரித்து கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இது பயன்படும். சிறுநீரக நோயாளிகள் வந்து தண்ணீர் வந்து ஆனால் அதிக அளவில் எடுக்கக்கூடாது. அவங்க மருத்துவர் சொன்ன அளவை மட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 6வது நன்மை, உடல் வெப்பநிலையை சீரா வச்சுக்கிறதுக்கு தண்ணி பயன்படுதுங்க. தண்ணீர் உடலுடைய வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு முக்கிய காரணிகளில் ஒன்றா இருக்குது. குறிப்பா கோடை காலம் வந்துட்டாவே உடல் சூடுனால நிறைய பிரச்சனைகள் வரும். முக்கியமா குழந்தைகளுக்கெல்லாம் உடல் சூடு காரணமாக உடம்புல வந்து கொப்பளம் வர்றது, சிவந்து போறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு கண்டிப்பா காலையில வெறும் வயிற்றுல தண்ணி நீங்க குடித்தே ஆகணும். குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் தண்ணீரை வந்து குடுக்க குடுக்க உடல்ல வந்து பலவிதமான ஆரோக்கியங்கள் ஏற்படும். ஸோ தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, சருமத்திற்கு நன்மைகளை கொடுக்கறதுக்கு தண்ணீர் வந்து பயன்படுது. நீங்க போதுமான அளவு தண்ணி வந்து ஒரு நாளைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய சருமம் நல்லாவே பொலிவுடன் இருக்கும். பார்ப்பதற்கே அழகான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அழகை இன்னமும் நீங்க மெயின்டைன் பண்ணணும், இளமையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீர்ச்சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல்ல நீர்ச்சத்து நீங்க மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய முகம் பளபளப்பா இருக்கும். நீர்ச்சத்து கம்மியாயிருச்சுன்னா வறட்சியான முகம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நீர்ச்சத்தை நீங்க மெயின்டைன் பண்ண உங்களுடைய முகத்திற்கு ஈரப்பதம் வந்து பராமரிக்கப்படும். இதனால ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கும், நல்ல ஒரு பொலிவான ஸ்கின் கிடைக்கும். ஸோ நீங்க தினமும் நீங்க எடுத்துக்கிறணும் போதுமான தண்ணி. ஒரே ஒரு நாள் குடிச்சுப்பிட்டு எனக்கு வந்து சர்மம் வந்து பளபளன்னு ஆகலை, அழகான ஒரு தோற்றம் வரல அப்படின்னு சொல்லவே கூடாது. நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 மாத காலமாவது ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிச்சாதான் உங்களுடைய குடல் சுத்தமாகி முகமும் சுத்தமாகி ஒரு கிளியரான ஸ்கின், பொலிவான ஸ்கின் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 8வது நன்மை, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது. காலையில் எழுந்த உடனே சிலருக்கு மிகவும் உடல் ரொம்பவுமே சோர்வாக இருக்கும். எந்த வேலையுமே செய்ய பிடிக்காது. அந்த அளவுக்கு உடல் சோர்வாக இருக்கும். இதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, உடல்ல நீர்ச்சத்து குறைவாக இருக்கிறதுக்கான காரணத்தினால தான் உடல் சோர்வு ஏற்படும். அதனால தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா உடல் ரொம்பவே புத்துணர்ச்சியாகி நீங்கள் ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்யறதுக்கு முன்னாடி சிறிதளவு நீங்க தண்ணி குடிச்சிட்டு உங்க உடல்ல வந்து நீர்ச்சத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அடுத்து நீங்க உடற்பயிற்சி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, பசியை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. சில நேரங்கள்ல தாகம் அதிகமா இருக்கும். அப்ப தண்ணி குடிச்சா தாகம் வந்து சரியாயிரும். நம்ம அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது அந்த எக்ஸஸாக சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், அது வந்து நம்ம அளவாக எடுக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா தண்ணி குடிக்க குடிக்க வயிறு நிறைந்த ஒரு உணவு கொடுக்கும். அதனால அது பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் அது பயன்படுது. ஸோ நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, தண்ணி குடிச்சா உடல் எடை குறையுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது தண்ணி குடிச்சா மட்டும் குறையாதுங்க. ஆனால் தண்ணியையும் நம்ம ஒரு சைடாக எடுத்துக்கிறணும். தண்ணி நம்ம குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்னாகும், வயிறு ஃபுல்லாகிடும். நம்ம எக்ஸஸான கலோரிகள் வந்து உட்கொள்ள மாட்டோம். ஸோ அதனால தான் உடல் எடை குறையுது. அதே மாதிரி தண்ணியை குடிக்கும் போது உடல்ல வந்து மெட்டபாலிசம் வந்து ஸ்பீடாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ மெட்டபாலிசம் அதிகமாயிருச்சுனாவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிமையாக செரிமானம் ஆயிரும். ஸோ செரிமானம் ஆயிருச்சுனாவே என்ன ஆகும்னா, நம்மளுடைய உடல் எடை கட்டுக்கோப்பாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால கொழுப்புகள் வந்து கரைக்கப்படும். ஸோ அது கூடவே நீங்க உடற்பயிற்சி மேற்கொண்டால் நல்ல ஒரு ரிசல்ட்டையும் நல்ல ஒரு பலனையும் எதிர்பார்க்கலாம்.
அடுத்து 11வது நன்மை என்னன்னா, ரத்த ஓட்டத்திற்கு தண்ணி வந்து முக்கிய பங்கு வகிக்குது. உடல்ல போதுமான அளவு நீர்ச்சத்து இருந்தா தான் அது ரத்த ஓட்டம் இயல்பாக நடக்கும் உடல்ல. ஸோ தண்ணீர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரத்த ஓட்டம் கம்மியாயிருச்சுனா என்ன ஆகும்? உடல்ல கால்கள்ல வலி ஏற்படும், கைகள்ல வலி ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றதுக்கு தண்ணி பயன்படுது. முக்கியமா கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் கழிவுகள வெளியேற்றதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது தண்ணி தான். ஸோ தண்ணி அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அ அடுத்து வந்து ஒரு நன்மை என்னன்னா, மூட்டுகளுடைய ஆரோக்கியத்திற்கு தண்ணி வந்து பயன்படுதுங்க. மூட்டுகள்ல இருக்கக்கூடிய திரவம் சரியாக செயல்படுறதுக்கு தண்ணி ரொம்பவே அவசியம். இது நெறைய பேருக்கு தெரியவே தெரியாது. வயதானவர்கள் என்னன்னா மூட்டு வலி வலிக்குது, கால் வலி வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு மூட்டு வலியில வலிகள் ஏற்படும். ஸோ அதுக்கு தேவையான நீர்ச்சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால மூட்டு வலி இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீரை கண்டிப்பா எடுத்துக்கிறங்க. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, நாள் முழுக்க நீங்க சுறுசுறுப்பா இயங்கணும்னா நீங்க நல்லா ஒரு நாளைக்கு தேவையான 2லிருந்து 3 லிட்டர் தண்ணிய எடுத்துக்கிட்டாவே நீங்க உடல் வந்து நல்லாவே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நேரம் தண்ணி குடிச்சா இவ்வளவு நன்மைகளும், இவ்வளவு உடல்ல மாற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா எப்படி சரியான முறையில தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறத இப்பதான் பார்க்க போறோம். நீங்க காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ண ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க 1 கிளாஸ் தண்ணி இல்ல 2 கிளாஸ் தண்ணி வந்து குடிக்கலாம். நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, தண்ணின்னு சொல்றீங்களே குளிர்ந்த தண்ணியா இல்ல சூடான தண்ணியா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்க வந்து நார்மல் வாட்டர், அதாவது ஜில்லுங்கிற அந்த ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல அந்த தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது. நார்மலாக இருக்கக்கூடிய நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து குடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெது வெதுப்புன்னு இருக்கக்கூடிய சூடான தண்ணியையும் குடிக்கலாம். அது உங்களுடைய வசதி, உங்களுக்கு இந்த மாதிரி விருப்பம். சிலருக்குலாம் வந்து வெது வெதுப்பாக குடிக்கிறது பிடிக்கும், சிலருக்கு வந்து குளிர்ந்த நிலையில் இருக்கிறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் குடிச்சுக்கிறங்க. ஆனால் நீங்கள் வெது வெதுப்பாக குடிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும். எப்போவுமே நம்ம வெது வெதுப்பான ஒரு தண்ணீரை குடிச்சோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும். நீங்க சாதாரண தண்ணியை குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். நிறைய பேர் வந்து போர் வாட்டர் குடிக்கிறதா, அந்த வாட்டர் குடிக்கிறதா, இந்த வாட்டர் குடிக்கிறதா அப்படிலாம் கேட்குறீங்க. நீங்க குடிக்கக்கூடிய தண்ணி நீங்க காலைல எந்திரிச்சு குடிக்கணும். அவ்வளோதான். எந்த தண்ணியா இருந்தாலும் ஓகே. மக்கள் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறோம் சொல்றோம். 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பா உடலுக்கு தேவை அப்படின்னு சொல்றோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரே நேரத்துல 1 லிட்டரு, இன்னொரு நேரத்துல 1 லிட்டரு இப்படி குடிக்கிறாங்க. அப்படி மட்டும் குடிக்கவே கூடாதுங்க. தண்ணிய 1/2 மணி நேரத்துக்கு ஒன்ஸ், கொஞ்சம் 1/2 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் ஒண்ணு வாய் வச்சு குடிக்கிறதா இருந்தா குடிக்கலாம். இல்லைன்னா நார்மலா அண்ணாக்கா ஒவ்வொரு மடக்கா தான் குடிக்கணும். ஒரே மடக்கா 1 லிட்டர் தண்ணியையும் குடிக்கவே கூடாது. தண்ணிய நீங்க ஒரே நேரத்துல அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல்ல சோடியம் லெவல் வந்து கம்மியாகி அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. யாரெல்லாம் தண்ணி குடிக்கும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும்னா, சிறுநீரக நோயாளிகள், இதய செயலிழப்பு இருக்கிறவங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க உடல் பொறுத்து தண்ணி இவ்வளவுதான் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்கும். அது அவங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை பெற்றுட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. மத்தபடி நார்மலா ஹெல்த்தியா இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா இடைவெளி விட்டு எடுத்துக்கிறங்க. இப்படி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு பலவிதமான ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.